ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேட்டஸ்டாக அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டிவி சீரீஸோட நேம் ஸ்பைடர் நாயர். இது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண டெலிவிஷன் சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடும் 30 to 40 மினிட்ஸ் ஓடக்கூடிய சீரீஸ். இந்த சீரீஸோட பேக் ஸ்டோரி ஆக்சுவலாக சோனியில் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. அந்த யூனிவர்ஸில் இருக்க ஒரு ஸ்பைடர்மேன் தான் இந்த ஸ்பைடர் நாயர். இந்த சீரீஸில் அந்த ஸ்பைடர் நாயர் அவரோட ஸ்டோரி ரிலேட்டட் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன, இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி ஆல்டர் யூனிவர்ஸில் 1930களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ நிக்கோலஸ் கேஜ் சாதாரண டிடெக்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஸ்பைடர் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ணவர். பட் இப்போ அவர் சாதாரண டிடெக்டிவாக இருக்காரு. அதுக்கு காரணம் அவர் தன்னோட கண்ணு முன்னாடியே காதலி இறந்து போகிறத பார்த்துருப்பாரு. காதலியை காப்பாற்ற முடியாதனால விரக்தியாகி தன்னோட சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மல் ஹியூமனாக வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சிட்டிக்குள்ள சடனாக சூப்பர் பவர்ஸ் இருக்க ஹியூமன் 1 by 1 உலாவ ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சூப்பர் பவர் இருக்கவன் அந்த சிட்டியிலே மிகப்பெரிய பணக்காரர் ப்ளஸ் வில்லனான சில்வர் மேனை கொல்ல ட்ரை பண்ணுறான். பட் சில்வர் மேன் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுட்டு திடீர்னு எப்படி சூப்பர் பவர் இருக்க ஒரு ஆள் சிட்டிக்குள்ளே வந்திருக்காங்க, அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி தன்னோட ஆளுங்களை விட்டு தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோ வில்லன் இவங்க 2 பேரோட ஸ்டோரி எப்படி லிங்க் ஆகுது, அந்த சூப்பர் பவர்ஸ் இருக்க ஹியூமன்ஸ்லாம் யாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற சீரீஸ் தான் ஸ்பைடர் நாயர். இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலமா எனக்கு பட்டது இந்த சீரீஸோட ரைட்டிங், அப்புறம் அதுக்கேற்ற இந்த சீரீஸை ப்ரெசன்ட் பண்ணியிருக்க சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா இந்த சீரீஸ் ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோ சீரீஸ். இந்த சீரீஸ்ல வழக்கமா ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் நீங்க பார்த்தா என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த சீரீஸ்ல இருக்கவே இருக்காது. ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா, அங்கங்க சில இடங்கள்ல மட்டும் விஎஃப்எக்ஸ் வச்சு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்களால முடிஞ்ச லெவல் இந்த சீரீஸை சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் நிக்கோலஸ் கேஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. அவரை தாண்டி சீரீஸில் நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்களும் நீட்டாக இருந்துச்சு. இந்த சீரீஸோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த சீரீஸ் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும். ஒரு எபிசோடும் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் வழக்கமான சூப்பர் ஹீரோ சீரீஸ் கிடையாது. நீங்கள் ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் பார்த்தா பயங்கர கிராஃபிக்ஸ், பரபரப்பான ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படிங்கிற மாரி ரொம்ப பரபரப்பாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சீரீஸ் டோட்டலாக எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட், ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா மாதிரி தான் இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ஒரு வித்தியாசமான ஸ்லோவான கிரைம் ஆக்ஷன் ட்ராமா தான். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த சீரீஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில். இதுதான் ஸ்பைடர் நாயர் சீரீஸை பற்றி என்னோட ஒப்பீனியன். அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.